இந்த வீடியோவில் நம்ம ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டோட பயன்பாடு என்னென்னா, துணியை அந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு ஒவ்வொரு மடிப்பாக மடித்து தச்சு கொடுக்கும். இந்த ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டை எப்படி ஒரு முறையாக இந்த பெடல் மிஷினில் செட் பண்ணுறேன், அதுக்கு மிஷினில் நான் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டை முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்ட ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டை ப்ரெஷர் பாரில் அட்டாச் பண்ணிக்கிடுவோம். கவனமாக பாருங்கள், இந்த அட்டாச்மெண்ட்டை மிஷினில் செட் பண்ணும்போது இந்த லிவர் நீடில் கிளாம்பில் சொறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது துணியை மடித்து கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட துணியை இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற வளைவான கம்பிக்கு உள்ளே கொடுத்து வெளியில் கொண்டு வந்துடுவோம். அடுத்தபடியாக நான் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற ரெகுலேட்டரை ஒன்றில் செட் பண்ணுறேன். துணியில் நமக்கு ஒரு தையலுக்கு ஒரு மடிப்பு மடித்து தைச்சு கொடுக்குது. இப்போ நான் அந்த ரெகுலேட்டரை 6ல் செட் பண்ணுறேன். நமக்கு 6 தையலுக்கு ஒரு மடிப்பு மடித்து தச்சு கொடுக்குது. பிறகு நான் அதே ரெகுலேட்டரை 12ல் செட் பண்ணுறேன். 12 தையலுக்கு ஒரு மடிப்பு மடித்து தச்சு கொடுக்குது. இங்கே கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் அங்கே ஒரு கியர் அட்ஜஸ்ட் ஆகிறத பார்க்குறீங்க. அந்த கியர் எதுக்குன்னா, அங்கே இருக்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சின்ன மடிப்பு பெரிய மடிப்புன்னு செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் 1ல் செட் பண்ணுறேன். துணியில் மடிப்பு தையலை பாருங்கள். இப்போ 3ல் செட் பண்ணுறேன். துணியில் மடிப்பு தையலை பாருங்கள்.
அடுத்தபடியாக நான் 8ல் செட் பண்ணுறேன். துணியில் மடிப்பு தையலை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி துணியில் ஒரே ஈவனாக மடிப்பு தையல் விழுந்திருக்குன்னு. இந்த ரஃப்லர் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தகவல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.